ஓகேங்க. நம்ம இப்போ பார்த்துடலாம் அந்த கிளாஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ். Electron used an electron microscope are accelerated by the voltage of 25 kilovolt. If the voltage is increased 100 kilovolt, then the de Broglie wavelength associated with the electron would be எப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கும் பொழுது லேம்டா ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ அவங்க எவ்வளோ பொட்டன்ஷியல் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் டைம்ஸ். அதாவது இது வந்து இப்படி எடுத்துக்கூடாது. ஆக்சுவலி லேம்டா ஒன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் வி ஒன் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த வி ஒன்னுங்கிறது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க 25 கிலோ வோல்ட்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, 25 கிலோ வோல்ட். ஸோ லேம்டா டூங்கும் போது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒன் ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் 100 கிலோ வோல்ட்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒன்னுல இருந்து ரெண்டு எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வேவ் லென்த் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா லேம்டா ஒன் டிவைட் பை லேம்டா டூ அந்த ரேஷியோ கண்டுபிடிச்சா நம்ம சொல்லிடலாம். ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெசிப்ரோக்கலாக மாறும். மேலே வந்து என்னதுன்னா 100 கிலோ வோல்ட் வரும், டிவைட் பை கீழே வந்து 25 கிலோ வோல்ட் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா 4 இது ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். ரூட்டுக்குள்ளே 100 டிவைட் பை 25ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 4 வரும். ஸோ ரூட் ஆஃப் 4. இப்போ லேம்டா ஒன் டிவைடட் பை லேம்டா டூ ஈக்குவல் டு 4. 4 வந்து வெளியில் வந்ததுன்னா 2 ஆகும். சரிங்களா, 2 ஆன்சர். ஸோ இப்போ லேம்டா ஒன் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் லேம்டா டூ. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா லேம்டா டூ தான் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா, லேம்டா டூ கேட்கும்பொழுது லேம்டா ஒன் டிவைட் பை டூ அதாவது ஆஃபாக மாறுது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். சரிங்களா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா if the voltage is increased 100 kilovolt then the de Broglie wavelength associated with. அப்போ வோல்டேஜ் வந்து 100 கிலோவாமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது de Broglie வேவ் லென்த்ல இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலி இந்த de Broglie வேவ் லென்த் பேசிக்கான de Broglie வேவ் லென்த் என்ன அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாவும் சொல்லிடுவோம். ஸோ லேம்டா இ ஈக்குவல் டு எலக்ட்ரானுக்கு வந்து ஹச் டிவைட் பை ரூட் ஆஃப் 2 சரிங்களா, 2 ME அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி சொல்லலாம், இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ஹச் பை பின்னு சொல்லுவாங்க. ஹச் பை பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா, இந்த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் ஆஃப் சேம் எனர்ஜி இ இஸ் ரிலேட்டட் பை எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். எனி ஐடியா? ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி. டியா? இல்லையே, ஆப்ஷன் டி இல்லை. வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் அண்ட் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா, ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் கேட்குறாங்க அவங்க. போட்டானிக்கு ஹைச் மியூன்னு எடுத்துக்கலாம் சார். ஹைச் மியூக்கு பதிலா ஹைச் சி பை லேம்டான்னு வரும். எலக்ட்ரானுக்கு இப்போ தான் எழுதியிருக்கோம் ஹைச் பை சி. இப்போ வந்து லேம்டா ஃபோட்டான், இதோட லேம்டா ஃபோட்டானுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஹச் டிவைடட் பை ஹச் சி டிவைடட் பை லேம்டா எனர்ஜி. ஓகே, ஹச் நியூ எழுதுங்க. சாரி, ஃபோட்டான் இல்லை, நீங்க ஃபோட்டானுக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ஹச் சி டிவைடட் பை லேம்டான்னு. லேம்டாவா? எனர்ஜி ஈக்குவல் டு ஹச் சி டிவைடட் பை லேம்டா.
அப்போ ஹெச்சி இங்க வந்து டிவைடட் பை எனர்ஜி இப்படி லாம்டா. எழுதுவோமா? கரெக்டா? ஹச்சி டிவைட் பை ஆ எனர்ஜின்னு எழுதுவோங்க. ஸோ இப்போ இந்த இதை வந்து நீங்க எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? ஹச்சி டிவைட் பை இ அப்படிங்கிறத நீங்க எப்படி எழுதுவீங்க? எனர்ஜிக்கு பதிலா ஈவின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா சார்? இப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதை எடுத்துட்டு போய் எனர்ஜிக்கு பதிலாக இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா? சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு ம். ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ லேம்டா இ ஈக்குவல் டு ஹச்இ டிவைடட் பை ரூட் ஆஃப் டூ டைம்ஸ் எம், அந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த ஈக்கு பதிலா ஹச்சி டிவைடட் பை லேம்டா பி. சரிங்களா? இப்போ நீங்க ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஸ் வந்து இதுவாக எழுதுனா தான் நம்ம எழுத முடியும். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு லேம்டா ஈனுடைய வேல்யூ என்ன வரும்? லேம்டா இ ஸ்கொயர் லாம்டா இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு டிவைடட் பை லாம்டா பி. 2m ஹச்சி, இங்க லேம்டா பி வந்துடும். கரெக்ட்டுங்களா? இங்க கீழே இருக்கிறது டிவிஷன்ல இருக்கிறது மேலே போயிடும். மேலே போகும்போது லேம்டா பி மேலே வந்துடுது. சரிங்களா? மீதி எல்லாத்தையும் கான்ஸ்டன்டா எடுத்துக்கலாம். நீங்க யூ கேன் டேக் இட் அஸ் கான்ஸ்டன்ட். எந்த வேல்யூனா இந்த இந்த வேல்யூலாம் நம்ம கான்ஸ்டன்டா எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுக்குமான ரிலேஷன்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? லேம்டா ஏ இ ஆப்ஷன் சார். லேம்டா இ ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா பி. லாம்டா பி. Matter waves were first experimentally observed by யாருங்க? டேவிட்சன் ஜெர்மர் தான் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாரு. A proton and alpha particle are accelerated through the same voltage, the ratio of their de Broglie wavelength. The proton and alpha particle are accelerated through the same voltage, the ratio of their de Broglie wavelength. லாம்டா ப்ரொபோர்ஷனல் டு 1/√P1. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே செய்யணும். Lambda of photon என்ன சொல்றாங்கன்னா the ratio of their wavelength. அப்போ lambda proton divided by lambda alpha particle. ஆல்பா பார்ட்டிகல். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வந்து புரோட்டான் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இது ஹச்சி டிவைடட் பை ரூட் ஆஃப் டூ மாஸ் ஆஃப் புரோட்டான் இன்டு எனர்ஜி, அதாவது வோல்டேஜ், அதுதான் வோல்டேஜ்னு சொல்றோம். இல்லைன்னா சேம் வோல்டேஜ்னா இப்படி சொல்லலாமா? ஓகே, இதுதான் கரெக்ட். சரிங்களா? ஈக்குவல் டு இன்டு என்ன பண்ணுவீங்கன்னா ரூட் ஆஃப் 2m ஆல்ஃபா பார்ட்டிகல் இன்டு இ டிவைடட் பை ஹச். ஸோ இப்போ இந்த ஹச் இந்த ஹச்சும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த இந்த ரூட் டூ இந்த இ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே சேம்ட்டாங்க. அப்போ என்னதுன்னா ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் புரோட்டான். ஸோ அப்போ வேவ் லென்த் வந்து புரோட்டான் டிவைடட் பை ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன வந்துடும்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபோர் டைம்ஸ் வருமா? மாஸ் வந்து 8 வந்துடும் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு. ஏன்னா ஹீலியத்தினுடைய மாஸ் நம்பர் எத்தனைங்க? 4 வரும். 4 டிவைடட் பை 1 வருமா? மாஸ் நம்பர் 4, அட்டாமிக் நம்பர்.
ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான். ஓகே. 4 divided by 2. எயிட் வருது. ஒரு நிமிஷம் வரேன். அதாவது இதுல இன்னொரு சிக்கல். சார் ஆப்ஷன் பி இருக்கலாமா சார்? 4 வந்து ரூட் டூ இன்ட்டு ரூட் 2ன்னு பிரிச்சு 2 கட் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன் பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்ல அப்படி இல்ல. அது அது அந்த மாதிரி எடுக்க முடியாது. நம்ம ஒரு சின்ன இது பண்ணியிருக்கோம். நம்ம டைரக்டா எனர்ஜியவும் கேன்சல் பண்ணிட்டோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டட் த்ரூ த வோல்டேஜ் அப்படின்னா நீங்க வந்து இந்த இ வந்து இப்படி நேரா எடுத்துக்க முடியாதுங்க. வோல்டேஜ் தான் சேமே தவிர எனர்ஜி இது கிடையாது. அப்ப Q டைம்ஸ் புரோட்டான் இன்டூ புரோட்டானுடைய சார்ஜை நம்ம எடுத்துக்கணும். புரோட்டானுடைய இன்டூ வோல்டேஜ். சரிங்களா? இன்ட்டு வோல்டேஜ் இது அந்த ஆல்ஃபா ஃபார்ம். பார்ட்டிகளுடைய இதையும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த வோல்டேஜ் தான் கேன்சல் ஆகும். இந்த கியூவும் இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து கியூ ஆல்ஃபா இருக்கும் டிவைடட் பை கியூ புரோட்டான் இருக்கும். இப்போ புரோட்டான். உங்களுக்கு சேமா ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். இப்போ லேம்டா ஆல்ஃபா பார்ட்டிகல் டிவைடட் பை லேம்டா புரோட்டான் டிவைடட் பை லேம்டா ஆல்ஃபா பார்ட்டிகல், அதாவது வேவ் லென்த் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் புரோட்டான் ஆல்ஃபா பார்ட்டிகல் எவ்வளோங்க? 4 இல்லையா? 4 டைம்ஸ் மாஸ் ஆஃப் புரோட்டான் தான் ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய மாஸ். அப்போ இது வந்து ஒரு மாஸ் ஆஃப் புரோட்டான் வெரி எம்பி தான். 4 டைம் ஆஃப் மாஸ் ஆஃப் புரோட்டான் தான் ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய மாசு இன்டூ இதனுடைய ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இ. 2 டைம்ஸ் இ. இது வந்து வெறும் இ மட்டும்தான். அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எத்தனை வரும்னா √8 வரும். ஸோ அப்போ லேம்டா பி டிவைடட் லேம்டா புரோட்டான் டிவைடட் பை லேம்டா ஆல்ஃபா ஈக்குவல் டு √8 தான் நம்ம என்ன பண்றோம்னா 2√2ன்னு பிரிக்கிறோம் டிவைடட் பை 1. அப்போ லேம்டா புரோட்டான் இஸ்ட் லேம்டா ஆல்ஃபா பார்ட்டிகல்னா என்னதுன்னா 2√2:1. இப்படி எடுத்துக்கணுங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த கொஸ்டின். இது வந்து an electron is oscillated through the potential difference d volt d Broglie wavelength associated with it. ஆப்ஷன் சி சார். சியா பியா? சார் பி. சியா பியா ஏயா? கவனிங்க. நானோமீட்டர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ லேம்டா சார். நானோமீட்டர். லேம்டா ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 12.27 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை √v. இப்படி எழுதினாதான் ஆம்ஸ்ட்ராங்ல எழுதினா 12.27 வரும். இது வந்து நம்ம நானோமீட்டர்ல எழுதியிருக்கிறாங்க, கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அப்ப இதுதான் கரெக்ட். ஓகேவா? the wavelength of 1 mega electron volt photon is wavelength of சொல்லுங்க. the wavelength of 1 mega electron volt photon எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹைச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 MeV சார். wavelength of 1 mega electron volt photon is
h divided by square root of 2 mev. எழுதுறேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, டைப் ஆக மாட்டேது. கடவுளே. ஓகே, அதாவது வேவ் லென்த் கேட்குறாங்க. லேம்டா ஈக்குவல் டு ஹச்சி டிவைடட் பை இ. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் 6.6 இன்டூ 10⁻−30 4 இன்டூ லைட்டோட ஸ்பீடு 3 இன்டூ 10⁸ டிவைடட் பை ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டு, ஒரு மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு. எனர்ஜி வந்து ஒரு மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லிட்டாங்க. ஒன்று மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு 10⁻6 இன்டூ எலக்ட்ரானுக்கு வந்து 1.6 இன்டூ 10⁻−19. இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் த ரிசல்ட். இந்த மாதிரியான ரிசல்ட்னா 12. மெகா எலக்ட்ரான் வோல்ட் வெறும் டி ஆப்ஷன் வருங்க. சரிங்களா, இது வேணா செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சு பாருங்க. டி ஆப்ஷன் வரும். If lambda electron, lambda neutron, and alpha particle respectively are the de Broglie wavelength of electron, neutron, and alpha particles, each having the same kinetic energy, எல்லாத்துக்குமே சேம் கைனடிக் எனர்ஜி இருந்துச்சுன்னா எது வந்து which of the following is correct? Option C, sir. Option C, yeah, correct, sir. Sir, wavelength inversely proportional to mass அப்படிங்கறனால mass வச்சு wavelength inversely proportional to இங்க கைனடிக் எனர்ஜி மாஸ், ஓகேங்களா. ஏன்னா ரூட் ஆஃப் 2mங்கிறதுனால மாஸ் ஆஃப் இங்க வந்து என்னன்னா வேவ்லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ரூட் மாஸ் அதான் ரொம்ப முக்கியம். ரூட்ல இருக்கக்கூடிய மாஸ், ரூட் ஆஃப் த மாஸ். ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்னன்னா எதுக்கு மாஸ் வந்து ரொம்ப கம்மியோ அவங்க வந்து அதிகமான வேவ்லென்த் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். The energy that should be added to the electron to reduce its de Broglie wavelength from 10⁻10 meter to 0.5 into 10⁻10 meter will be. option C, sir. 4 times the initial energy. Very good. Option C, correct option. If an electron and the photon have the same wavelength, then they will have the same momentum, sir.
சேம் மொமெண்டம் வச்சிருக்கும். ஏன்னா H/P சேம் வேவ்ல இருந்துன்னா சேம் மொமெண்டம். எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இஸ் 6 electron volt. Energy of photon is 6 electron volt. Its momentum P equal to square root of 2 me, sir. ஏன் அவ்வளோ போறீங்க? அவங்க மொமெண்டம் தானே கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா வச்சு முடிச்சிடலாங்க. நீங்க அவ்வளோ போக வேண்டியல. E is equal to H/P-ங்களா? P is equal to H/E. ஸோ இப்போ ஹச்சினுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஐ திங்க். என்ன வேல்யூ தெரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். 6.6 into 10 power minus 30. 6 into 10 to the power of minus 34 divided by 6 electron volt. 6 into 1.6 into 10 to the power of minus 19 கூலும். ஸோ இது ரெண்டையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஐ வில் கெட் மொமெண்டம் ஆன்சர். எவ்வளவு வருது சொல்லி கூட்டி பாருங்க, சொல்லி பாருங்க. சரி, ஸ்டாக்கெட் பண்ணி சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். 6.6 divided by open bracket 6 into 1.6. ஆப்ஷன் ஏ வரும், செக் பண்ணி பாருங்க. Planck constant have the dimension. Sir, linear momentum, sir. இல்லையே, லீனியர் மொமெண்டமா? ம். Sir. சார் ஆங்குலர் மொமெண்டம் சார். வெரி குட். ஆங்குலர் மொமெண்டம் அதனுடைய இது வந்து Yes, sir. ஜூல் செகண்ட்ங்க. லாம்டா ஜூல் செகண்ட். சரிங்களா? பிளாங்க் கான்ஸ்டன்ட் வந்து ஜூல் செகண்ட், உங்களுக்கு தெரியும். இதேதான் E dot B is equal to H. Energy joules, sorry, E is equal to H nu. H nu. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், எனர்ஜி வந்து என்னதுன்னா ஜூல்ஸ்னு சொல்லிக்கலாம். H தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? ஃப்ரீக்குவன்சி 1/செகண்டு. ஸோ இந்த செகண்ட் இங்கே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஜூல் செகண்ட் ஈக்குவல் டு ஹெச். ஹெச்னுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல் செகண்ட்ஸ். ஜூல் செகண்ட்ஸுங்கிறது வந்து ஆங்குலர் மொமெண்டத்துக்கான யூனிட்.
இதுல ஒரு முக்கியமான மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது சார் பவர் இல்ல இல்ல, இது கிடையாதுங்க ஆன்சரு. சார் பவர் தான் வரும் சார். பவர் தான் வரும். இல்ல, ஆன்சர் கரெக்ட். பட் இந்த இது வந்து போடணும்னா இஸ் ஈக்குவல் டு பிசி இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு. ஏன்னா இது ஃபோட்டான், சரிங்களா? எலக்ட்ரான்னா தான் அந்த இது ஹச் பை பி போடணும். இஸ் ஈக்குவல் டு ஹச் பை பி வந்து இது வந்து ஃபோட்டானுக்கு இப்படி எழுதணும். நம்ம முன்னாடி மாத்தி தான் எழுதணும். ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை பிங்கிறது வந்து எலக்ட்ரான். இதுல என்ன சொல்றீங்க? இதுல பவர் வருதா? எதுல பவர் வருதுன்னு சொல்றீங்க? பவருக்கும் எனர்ஜி பர் டைம் தானே சார்? பவருக்கு எனர்ஜி time. பர் டைம், புரியுதுங்களா? இங்க எந்த எனர்ஜியும் டைமையும் மல்டிப்ளை பண்றோம். ஓகே சார் இது ஃப்ரீக்வன்சி தானே வருது. இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட்க்கு வந்து எனர்ஜி இன்டு ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 1/time. எனர்ஜி டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஹச் டைம்ஸ் நியூ ஃப்ரீக்வன்சி. இல்லைன்னா ஃப்ரீக்வன்சியை நீங்க எப்படி பண்ணலாம்? ஹச் டிவைடட் பை 1/டைம் பீரியட்னு எழுதலாமா? இந்த டைமை நம்ம இங்க இப்போ இந்த ஹச் இந்த பக்கமே வச்சுக்கிட்டு டைம் பீரியடை மல்டிப்ளை பண்ணோம்னா இ இன்டூ டைம் பீரியட். அப்போ எனர்ஜினுடைய வேல்யூ வந்து ஜூலு, டைம் பீரியடுக்கு செகண்டு, ஈக்குவல் டு ஹச். ஓகே சார். Davidson-Zermer experiment, the velocity of electron emitted from the electron gun can be increased by எதை வச்சு இன்க்ரீஸ் பண்ணலாம்? Davidson and Potential Zermer difference, experiment. increasing the potential difference between anode and the filaments. So frequency equal to directly root 2e voltage divided by m. இதான் ஃபார்முலா. புரியுதுங்களா? பொட்டன்ஷியல் வந்து ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பொட்டன்ஷியலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது ரூட்டை. அதனால நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஃபார்முலா வந்து increasing the potential difference between anode and electrode எழுதலாமா? anode and filament, சரிங்களா? பி, ஆப்ஷன் பி. nature of electron is proved by the Davidson and Zermer experiment. 12 கொஸ்டின் என்ன சார் ஆன்சர்? 12க்கு 12க்கு பிங்க. ஓகே சார். nature of electron is proved by the Davidson and Zermer experiment. வேவ் நேச்சர் பார்ட்டிகல்ஸ் சார். வேவ் நேச்சரா? வேவ் நேச்சரா பார்ட்டிகல் நேச்சரா? சார் வேவ் நேச்சர் சார். Okay. Energy of an electron accelerated and the electron potential differences. Energy of an electron accelerating an electron by the potential difference 1 volt. அது 1 electron voltன்னு சொல்றாங்க, சரிங்களா? In the Davidson and Zermer experiment, when 54 volt was applied to the electrons, the scattering direction was found to be. இது வந்து தியரியில 50 இருக்கிறது. டிகிரி சார். 50 டிகிரி 50 தியரியில sir. இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். அடுத்து, the Davidson-Zermer experiment, the electron beam incident on நிக்கல் கிறிஸ்டல் சார். yes, correct. Which theory confirmed by the Davidson-Zermer experiment? சார் டி பிராக்லி சார். De Broglie theory, சரிங்களா? வேவ் நேச்சர். wavelength of electron obtained in the Davidson-Zermer experiment. 0.165 ஆம்ஸ்ட்ராங்ஸ் சார். சார் 7 சார். செகண்ட் ஆப்ஷன். செகண்டா? வெரி குட். செகண்ட் தான் கரெக்ட். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்ல சொன்னீங்கன்னா 1.67 ஆம்ஸ்ட்ராங்.
இதுல on, sir. சொன்னீங்கன்னா 0.167 நானோமீட்டர். Davidson experiment relates to Electron diffraction, sir. electron diffractions. Davidson-Zermer experiments relates to electron diffractions. Davidson-Zermer experiment deflection of galvanometer is dash proportional to intensity of electron beam entering the collector. Directly proportional to. Photoelectric effect can be explained by assuming that light Sir, C, sir. consists of photon. Yes, sir. If the work function of photoelectric material is 3.3 electron volt, then the threshold frequency. W equal to h mu, sir. அதுல இருந்து மூணு வேல்யூ. சொல்லுங்க. W equal to h mu. function of photoelectric effect. என்ன ஆன்சர் போட முடியுங்களா? Sir, actually, V naught equal to W by H and the formula, sir. சாரிங்க. Threshold the frequency. V naught equal to W by H and the formula. Sir, option A வா சார்? Sir, W equal to h mu ல mu-க்கு பதிலா C by lambda ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாமே சார். சார் அப்ராக்சிமேட்டா போட்டா A வர மாதிரி தெரியுது சார். கன்ஃபார்ம். நீங்க எப்படி போட்டீங்க சார்? சார் பை நாட் ஈக்குவல் ஹச் நியூ நாட் சார். ஹச் நியூ நாட். அப்ப நியூ நாட் ஈக்குவல் பை நாட் பை ஹச் போட்டு சார். இந்த வேல்யூ பை ஹச் போடணும் சார். இந்த வேல்யூ பை ஹச் போட்டா வருதா? வருது சார். மேல அது ஈவில இருக்க ஜூல்ல மாத்திக்கணும் சார். 1.6 ஆல பெரிய 1.6 into 10⁻⁻19. பை நாட் பை ஹச் வருது சார். சரி, ஓகே.